Alhamdulillah Rabbil Alameen. Salatu wassalamu ala Sayyidina Muhammadin wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd, faqad qala Allahu ta'ala fil Qur'anil azim wa fil Qur'anil majid. A'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Wa annal masajida lillah. Qala nabiyina alayhi salatu wassalam, man kana lahu khairan yufaqihu fid din aw kama qala alayhi salatu wassalam. அற்புதமான இந்த நிகழ்வை ரப்புல் ஆலமீன் கபூல் செய்வானாக. இந்த திருச்சபையில் நாம் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டியதைப் போல நாளை மஹ்ஷர் மைதானத்திலே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஷஃபாத் என்னும் பரிந்துரை கிடைக்க பெற்றவர்களாக இச்சபையினரை அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. இந்த நிகழ்விற்கு தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்கும் மேன்மைக்கும் உரிய தலைவர் அவர்களே, மஸ்ஜிதினுடைய பொறுப்பாளர்களே, பள்ளிவாசனுடைய இமாம் அவர்களே, உலமாக்களே, வருகை தந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாமினை கூறி எனது சிற்றுரையை தொடங்குகிறேன். மஸ்ஜிதுகளில் மதரசாக்கள் என்ற தலைப்பை இந்த பள்ளியினுடைய இமாம் அவர்கள் நமக்கு சொன்னார். பள்ளிவாசல் என்று சொன்னாலே அதிலே மதரசா இருக்கும் இல்லையா? மதரசா இல்லாம பள்ளிவாசல் இல்லை, பள்ளிவாசல் இல்லாம மதரசா இல்லை, ரெண்டையும் பிரிக்க முடியாது. மஸ்ஜிதுன்னு சொன்னா தொழுமிடம், அரபியிலே மஸ்ஜித் என்றால் தொழுமிடம், மதரசா என்றால் படிக்கும் இடம், அவ்வளவுதான். ஒரு மனிதனுக்கு எப்படி உடல் உயிர், அதே போன்றுதான் மதரசாவும் மஸ்ஜிதும். பள்ளிவாசல்களிலே பலதரப்பட்ட விஷயங்களை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாதித்து காட்டியிருக்கிறார். நிறைய விஷயங்கள், பஞ்சாயத்துகள், மருத்துவ குறிப்புகள், ஆலோசனைகள், அரசியல் சட்டங்கள், நுணுக்கங்கள், பல விஷயங்களை பள்ளிவாசலில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரங்கேற்றி இருந்தாலும் இந்த மதரசா என்ற அந்த கல்விக்கு பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார். இதில் ஒரே ஒரு நிகழ்வு, தொழுகை முடிந்து பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முஸல்லாவில் இருந்து வெளியே திரும்புகிறார்கள். வெளியே திரும்புகிற பொழுது இரண்டு அணியினர், ஒரு அணியினர் திக்ரு, குர்ஆன் ஓதுறது, துஆ செய்யறது என்று ஒரு குரூப்பும், இன்னொரு குரூப்பு தான் கற்றதை மற்றவங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்திலே கல்வி போதிக்கப்படுகிறதோ, திருக்குர்ஆனுடைய கல்வி சொல்லப்படுகிறதோ அங்கு அமர்கிறார்கள். இரண்டு சபையும் சிறந்ததுதான். அல்லாஹ்வை திக்ர் செய்யறது சிறந்தது இல்லையா? திருக்குர்ஆன் ஓதுறது சிறந்தது இல்லையா? அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறது சிறந்தது இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த கூட்டம் திக்ர் செய்யப்படுகிறது, துஆ செய்யப்படுகிறது. அல்லாஹ் நாடினால் கொடுக்கலாம், நாடாவிட்டால் பிறகு கொடுக்கலாம், அல்லது கொடுக்காமலும் இருக்கலாம், அது அவன் உரிமை. ஆனால் இந்த சபை என்பது சொல்லிக் கொடுக்கக்கூடிய மதரசா கல்வி, இது ஆக சிறந்தது, எல்லாம் சிறந்தது. அதில் மிக சிறந்தது எது என்றால் பள்ளிவாசலில் மதரசாக்கள் நடத்துவதுதான். நிறைய பிரச்சனைகளை சந்தித்திருக்கிறது பள்ளிவாசல் இல்லையா? அன்றைக்கு கோர்ட்டே பள்ளிவாசல் தானே, மருத்துவத்துறை பள்ளிவாசல் தான், எல்லாமே பள்ளிவாசல்ல நடந்தாலும் கல்வி போதிப்பதில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு இஸ்லாத்தை எடுத்து சொல்றது அதுதானே. மதரசா இல்லைன்னா இஸ்லாம் இல்லை. நம்ம இன்னைக்கு மதரசாவை லேசா நினைக்கிறோம் இல்லையா? மதரசா கல்வி இல்லாவிட்டால் இஸ்லாம் இல்லை. திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் சொல்லுவான், நஹ்னு நஸல்னல் குர்ஆன வ இன்னா லஹு லஹாஃபிஸூன், நாமே இறக்கினோம், நாமே பாதுகாக்கிறோம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். திருக்குர்ஆன் ஷரீஃபை அல்லாஹ் இறக்கினான், எப்படி பாதுகாக்கிறான்? திருக்குர்ஆன ஒரு மொத்தமா ஒரு புத்தக வடிவையில வச்சு பாதுகாக்கிறானா என்று நாம் ஆய்வு செய்கிற பொழுது, அன்பிற்குரியவர்களே, இந்த இஸ்லாத்தில் உள்ள சட்ட திட்டங்களை அல்லாஹ் பாதுகாப்பது மதரசா கல்வியின் மூலமாகத்தான்.
அதனாலதான் ஒரு அறிஞன் சொன்னான், கல்வி சாலைகள் திறக்கப்பட்டால் நிறைய சிறைச்சாலைகள் மூடப்படும் சொன்னது எந்த கல்விக்கு அது உகந்ததோ இல்லையோ, மதரசா கல்விக்குத்தான் மிகவும் சால சிறந்தது. காரணம், அவ்வளவு ஒழுக்கங்கள் மதரசா கல்வியிலே போதிக்கப்படுகிறது. திண்ணை தோழர்களான சஹாபா பெருமக்களிடமிருந்து தோன்றிய இந்த மதரசா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட மண்டியிட்டு படிச்சது யாருங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு, அபூதர் ரலியல்லாஹு, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு போன்ற பெரும் பெரும் சஹாபாக்கள் அந்த மதீனாவிலே ஈச்ச மரத்தினுடைய நிழலில் அமர்ந்து கொண்டு படித்த அந்த வாக்கியங்களும் வார்த்தைகளும் தான் இன்றைக்கு நம்மை புலம்ப வைத்திருக்கிறது இல்லையா? திரும்ப திரும்ப பேச வைக்கிறது, திரும்ப திரும்ப சிந்திக்க வைக்கிறது. நாம் அதை பின்பற்றுகிறோம், அதை தாண்டி தன்னுடைய குழந்தைகளுக்கும் டிராவல் செய்கிறோம். அற்புதமான பணி மதரசா பணி. பிறந்த காலத்துல லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் நீ சொல்ல வேண்டும் என்று அந்த தாய் நமக்கு போதிக்கிறது என்றால் அந்த தாய்க்கு சொல்லிக் கொடுத்தது யார்? அந்த தாயின் தாய்க்கு சொல்லிக் கொடுத்தது யார்? இப்படியே சொல்லுகிற பொழுது இது அற்புதமான மதரசா கல்வி. இந்த மதரசா கல்வி இருக்கும் காலமெல்லாம் அந்த மஹல்லாவிலே அல்லாஹ் தஆலா உயர்வான ஒரு வரக்கத்தை தருவான். நான் ஒரே ஒரு செய்தியை சொல்லி முடித்துக் கொள்கிறேன். வெறும் பள்ளிவாசல் என்பது அல்லாஹ்விடத்திலே உயர்ந்தது, சிறப்பிற்குரியது, சிறப்பான இடம், மாற்று கருத்து அல்ல. ஆனால் அந்த பள்ளி, அதை சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு மதரசா கல்வி போதிக்கப்படாத பள்ளி உயிரற்ற வெறும் உடலாகத்தான் இருக்க முடியும். அல்லாஹு அக்பர். நாம் யோசித்து பார்க்கிறோம். அப்ப அடுத்த தலைமுறைக்கு கல்வியை கொண்டு போய் சேர்த்தால்தான் இது மாதிரியான பள்ளிவாசலை உருவாக்க முடியும். இன்னைக்கு பள்ளிவாசல்ல இன்னைக்கு நிர்வாகிகள் கஷ்டப்பட்டு என்ன செய்யறாங்க? பள்ளி கட்டுறாங்க, வசூல் பண்றாங்க இல்லையா? தியாகம் பண்றாங்க. அந்த சிந்தனையை அல்லாஹ் போடுறான். எதுக்காக வேண்டி காசு கொடுக்குறாங்க? பள்ளிவாசல் கட்டுங்க, டைல்ஸ் ஊட்டுங்க, ஏசி போடுங்க, நீ தொழுகிறவங்க நிம்மதியா தொழுகட்டும். எதுக்காக வேண்டி காசு கொடுக்குறாங்க? ஒவ்வொருத்தவங்க ஒரு லோடு செங்கல், ஒரு லோடு மணல். காரணம், அவர்களுக்கு போதிக்கப்பட்ட அந்த மதரசா கல்வி அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிந்தது. மன் பனாலில்லாஹி மஸ்ஜிதன், யார் அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு பள்ளியை கட்டுவாரோ பனல்லாஹுல் ஜன்னா, சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா அவருக்கு வீட்டை கட்டுகிறான் என்ற அந்த ஒற்றை வரிதான் நிறைய பொருளாதாரத்தை கொண்டு வந்து கொடுப்பதற்கு காரணமாகிறது இல்லையா? அது கல்விதானே, அது மதரசாவிலே போதிக்கப்பட்டது தானே, நம்முடைய உள்ளத்திலே ஆழமாக பதிய வைக்கப்பட்டது தானே. அப்போ இந்த வார்த்தைகள் எல்லாம் மறக்கடிக்கப்பட்டால், இந்த வார்த்தைகள் எல்லாம் சொல்லிக் கொடுப்பதற்கு ஆள் அரவம் இல்லாமல் போய்விட்டால் பள்ளிவாசல்கள் உருவாகாது. அப்போ பள்ளியை கட்டுவது கூட பள்ளியினுடைய சிறப்பு குறித்து மதரசாக்களில் பெருமானார் எப்படி கற்றுக் கொடுத்தார்களோ அதன் சிறப்பை அடுத்த மக்களுக்கு நாம் எடுத்து சொன்னால்தான் தர்மம் செய்பவர்களுக்கு கூட இரக்கம் வரும் இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு செங்கலை வாங்கி கொடு அல்லது ஒரு லட்சத்தை கொடு, ஒரு கோடியை கொடு என்று சொல்லல. பள்ளிவாசலுக்காக வேண்டி ஒரு சின்ன துரும்பை நீ எடுத்து போட்டாலும் ரப்புல் ஆலமீன் அதற்கு கொடுக்குகிற கூலி மிகப்பெரிய மாளிகை என்ற அந்த வார்த்தை தான் ஒவ்வொரு இஸ்லாமியனுடைய உள்ளத்தையும் ஒழுக்குகிறது. அதற்காக வேண்டி நிர்வாக பெருமக்கள் தயாராகிறார்கள். கட்டி முடிப்போம், நன்மையை அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்ப்போம், முயற்சிக்கிறார்கள். பல செல்வந்தரிடத்தில் போய் தேடுகிறார்கள். அந்த செல்வந்தர்களும் கொடுக்கக்கூடிய நோக்கம் என்ன? நமக்கு நாளை அல்லாஹ் சொர்க்கத்திலே ஒரு வீட்டை தருவான், அதுதானே. அப்போ இதுவெல்லாம் எந்த தைரியத்தில் நடக்கிறது, என்ன காரணத்தினால் நடக்கிறது என்றால் அந்த மதரசா கல்விதான். இந்த மதரசா கல்வி பெருமானார் எதை போதித்தார்களோ, பெருமானார் எந்த சிறப்பை சொன்னார்களோ அதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்து வைத்தால் தான் பள்ளிவாசல்களை உருவாக்க முடியும். ஆக அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மஹல்லாவிலும், மஹல்லா என்று வந்து விட்டால் அங்கே மதரசா இருக்க வேண்டும். அந்த குழந்தைகள் ஓதக்கூடிய அலிபு பா தா சா ஜீம் என்று சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையினுடைய பின்னணியிலும் அந்த பள்ளியை உருவாக்குவதற்காக வேண்டி காரணமான நிர்வாக பெருமக்களுக்கும் அந்த பகுதியை சார்ந்த மக்களுக்கும். இங்க நிறைய பேர் என்ன விளங்கிட்டாங்கன்னா, வக்ஃபு வக்ஃபுன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய ஏக்கர்களை வக்ஃபு செய்யணும் அப்படின்னு. அதுவெல்லாம் அசையா சொத்துக்கள். அந்த அசையா சொத்துக்கள் முழுமையாக வாங்கி கொடுக்க சக்தி இல்லாதவர்கள் அந்த சொத்திற்கு ஒரு செங்கலை வாங்கி கொடுத்தாலும் 10 ரூபாயோ 50 ரூபாயோ 100 ரூபாயோ நாம் செலவு செய்த அந்த செலவு கணக்கை ரப்பு பெருக்கிடுறான். அல்லாஹ் பெருக்கிற மாதிரி யாரும் பெருக்க முடியுமா? என்ன தெரிஞ்சு 50 ரூபாய் போட்டேன் சும்மா முடிச்சுட்டு பள்ளிக்குன்னு கேட்டாங்க. அது பார்த்தா பெரிய மாளிகையா இருக்கே, அல்லாஹ்வால் முடியும். நீ கொடுத்த 50 ரூபாய்க்கு மிக பிரம்மாண்டமான மாளிகை அல்லாஹ்வால் கொடுக்க முடியும்.
அப்ப அப்பேற்பட்ட பள்ளிகளில் மதரசாக்கள் உயிரோட்டம் உள்ளதாக இருக்க வேண்டும். திரும்பவும் பதிவு செய்கிறேன். இப்ப கடைவீதி மாதிரி சில பள்ளிவாசல் இருக்கும், அங்க எல்லாம் மஹல்லா இருக்காது, வீடும் இருக்காது, அங்க மதரசா நடைபெறாது. ஆனால் ஒரு பள்ளியை சுற்றி குடும்பங்கள் இருந்து அந்த குடும்பத்துக்காரர்கள் மஸ்ஜிதை நோக்கி தன்னுடைய குழந்தைகளை நடக்கவில்லை என்றால், நடக்க செய்யவில்லை என்றால், பாடம் படிக்க அனுப்பவில்லை என்றால், அந்த மஸ்ஜித் என்பது உயிரற்ற உடல், மையத்திற்கு சமம். அதனால் உயிரோட்டம் உள்ள பள்ளியாக நாம் ஆக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து இந்த பகுதியிலே எல்லா குழந்தைகளையும் மதரசாவிற்கு வரவழைத்து அவர்கள் சொல்லுகிற வார்த்தையினுடைய நன்மை பெருமக்களை, நன்மைகளினுடைய பெருமகதியை நாம் அனைவர்களும் பெற்றுக் கொள்ள வேண்டும். ரப்புல் ஆலமீன் இந்த பள்ளிவாசலையும் இந்த பள்ளிவாசல் நடைபெறக்கூடிய மதரசா குழந்தைகளுக்கும் நல்ல அறிவு திறனையும் மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்ந்த வாழ்வையும் ரப்புல் ஆலமீன் வழங்குவானாக. இந்த பள்ளியை உருவாக்குவதற்காக வேண்டி பாடுபட்ட நிர்வாக பெருமக்கள், இதற்காக வேண்டி ஒத்துழைத்தவர்கள், ஒத்துழைப்பு நல்கியவர்கள் அனைவருக்கும் ரப்புல் ஆலமீன் சுவனத்திலே வீட்டை தருவானாக. வாஹிரு தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.